வணக்கம். 2026ல் விஜய் நீங்கள் தான் அடுத்த முதல்வர். உசுப்பேத்தும் சில கட்சிகள், மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதிக்கும் விஜய் ரசிகர்கள். என்ன நடக்குது? எத்தனை தமிழகத்துக்கு எத்தனை முதல்வர்கள் வேட்பாளர்கள்? கிட்டத்தட்ட 6 முதல்வர் வேட்பாளர்கள் 2026ல். அந்த தேர்தல் களம் மிகவும் கடுமையான போட்டி நிலவக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கம் திமுக சார்பாக தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக திமுக சார்பாக, அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக அண்ணாமலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான், இப்போ தற்போது கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா பாமக சார்பாக அன்புமணி ராமதாஸ், இப்படி 6 பேர் பார்த்தீங்கன்னாக்கா வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக களமிறங்க காத்திருக்கக்கூடிய 6 வேட்பாளர்கள். இப்போ என்ன சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா, 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பரபரப்பு அரசியலை ஏற்படுத்தி இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. இதனால் விரைவில் நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் விஜய் கட்சி தொடங்கிட்டாரு. அவர் பாஜகவினுடைய பின்னணியிலிருந்து பாஜகவினுடைய பி டீமா விஜய் களத்தில் இறங்கியிருக்கிறாரு. பாஜக தான் அவரை அரசியல் கட்சி தொடங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சாக்குப்போக்கான பேச்சு ஒரு கருத்து நிலவுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விமர்சனங்களையும் வைக்கிறார். சினிமா துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கோடிகளில் சம்பளம் வாங்கிறாத 100 கோடி, 120 கோடி, 150 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய மாபெரும் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பெரிய பீக்கில் இருக்கார். மார்க்கெட் உச்சத்தில் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு முழு நேரமாக அரசியலில் வர அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு நல்லது, இது விஜய் மீண்டும் பரிசீலிக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசிக்கிறாங்க. இது தீர்க்கமாக தான் ஒரு நல்ல முடிவாக தான் விஜய் அவர்கள் எடுத்திருப்பார். அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர்கள், அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள் எல்லாம் இது ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்திருப்பாங்கன்னு விஜய் நம்புறாரு. அதனால தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறாரா, இல்லை பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் நீங்கள் கட்சி தொடங்குங்க, நம்ம அடுத்து வரக்கூடிய விஷயம்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம கூட்டணி வச்சு 2026ல் உங்களோட முதல்வராக நிற்க வைக்கிறேன் அப்படின்னு பாஜக விஜயை இயக்குறாங்களா, இப்படி பல்வேறு கோணங்களில் தற்போது அரசியலில் பேசப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஆதரவும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவது இல்லை அப்படின்னு தீர்க்கமாக முடிவாக அவர் சொல்லிட்டார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னா அப்போ முதல்வர் வேட்பாளராக நிற்பார் அப்படிங்கிறது தானே கருத்து. ஸோ 6 வேட்பாளர்கள், 6 கட்சி சார்ந்த 6 வேட்பாளர் முதல்வர் வேட்பாளராக நிற்கிறாங்க. இதில் ஒருவேளை ஒரு கற்பனைக்கு பார்க்கலாம், ஏன்னா எல்லாமே ஒரு நம்பிக்கையும் ஒரு கற்பனையும் கலந்தது தானே ஒரு வாழ்க்கை. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் ஒரு வேளை 2026ல் முதல்வர் ஆகிவிட்டால் என்ன நடக்கும்? அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறிவிடும். ஏன்னா தமிழக மக்கள் ஏற்கனவே, அதாவது நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபெரும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக 2 கட்சி மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல். ஒரு மாற்று கட்சி வரணும், தமிழகத்தை வேற ஒரு கட்சி ஆளணும், ஒரு மாற்றம் வரணும் மக்களும் விரும்புகிறாங்க. எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது ஒரு காலப்போக்கில் அது மாறணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாறுற மாதிரி இருக்கும், மாறாத போயிடும். இந்த சூழல் தான் இதுவரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை 2026க்கு அப்புறம் விஜய் அவர்கள் முதல்வராக வந்துவிட்டால் என்ன நடக்கும்? ஒரு மாற்றம் ஏற்படும். அதாவது ஒரு சின்ன வயசில் முதல்வராக வந்தால், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல படங்களில் சர்க்கார் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வசனங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரு அரசியல் கலந்த ஒரு பின்னணியில் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். இப்போ சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் படியில் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிறதும், மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறதும், முதல்வர் அப்படின்னு கோஷம் போடுறதெல்லாம் சமூக வலைதளத்தில் மிகவும் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு டெய்லி. ஸோ இந்த வகையில் 2026ல் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனால் என்ன நடக்கும்? மாற்றம் வருமா, வராதா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த சூழலில் விஜய் அவர்கள் ஒரு பேசு பொருளாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இந்த சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார். விஜய் அவர்கள்
யார் பக்கம் விஜய் நின்று குரல் கொடுப்பார்? கூட்டணியில் இணைவாரா? நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தேர்தலில் நிற்கிறது இல்லை, யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.